வணக்கம். ஒரு பக்கம் போர்டு எக்ஸாம் டென்ஷன், இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரஷர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஸ்டூடெண்ட்ஸ் படுற பாடு இருக்கே அப்பா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் படிப்பையும் கோச்சிங்கையும் ஒரே இடத்துல ஒரே கூரைக்கு கீழே கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? வாங்க, ஸ்கூலுக்குள்ளேயே கோச்சிங்க கொண்டு வர்ற இந்த புது மாடலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தா அது ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு நாள் தான். காலையில ஸ்கூல், சாயங்காலம் முடிஞ்சதும் அவசரமா ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஓட்டம். ராத்திரி டயர்டா வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடும். ஸ்கூல்ல ஒரு மாதிரி சொல்லித்தராங்க, கோச்சிங்ல வேற மாதிரி சொல்லித்தராங்க. இது படிப்பா இல்ல ஒரே போராட்டமா? இந்த டென்ஷனான சூழல் தான் ஒரு புது தீர்வுக்கான தேடலை ஆரம்பிச்சு வச்சது. சோ நம்ம முதல் பகுதி பயிற்சி போராட்டம். இந்த ரெட்டைச் சுமை, அதாவது டபுள் ஷிஃப்ட் போடுறதுனால வர்ற சவால்னா என்ன, அது ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பாதிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பார்க்கிற இந்த ரெண்டு பாதையும் கொஞ்சம் கவனிங்க. இடது பக்கம் இருக்கிறது தான் நம்ம வழக்கமா பார்க்கிற பாரம்பரிய பாதை. ஸ்கூலுக்கு ஒரு டைம் டேபிள், கோச்சிங்க்கு ஒரு டைம் டேபிள், தினமும் டிராவல், ரெண்டு இடத்துலயும் வேற வேற டீச்சிங் மெத்தட்னு ஒரே குழப்பமும் அலைச்சலும் தான். இதோட ரிசல்ட் பயங்கரமான மன அழுத்தமும் சோர்வும் தான். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் ஒருங்கிணைந்த பாதை. ஒரே டைம் டேபிள், டிராவல் பண்ற வேலையே இல்ல, கத்துக்கிற முறையும் சீரா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் நிம்மதியா படிக்கிற மாதிரி ஒரு சூழல். இந்த ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது பாத்தீங்களா? அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? அதான் நம்மளோட ரெண்டாவது பகுதி, ஒரு ஒருங்கிணைந்த தீர்வு. ஐடியா ரொம்ப சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் சென்டரை தேடி போறதுக்கு பதிலா கோச்சிங் சென்டரே ஸ்கூலுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த புது மாடலோட அடிப்படை. சரி, அப்போ இந்த ஸ்கூல் இன்டிகிரேட்டட் கோச்சிங்னா அப்படின்னா என்ன? சுருக்கமா சொன்னா, உங்க ஸ்கூலே ஒரு முழுமையான கோச்சிங் சென்டர் மாதிரி ஆகிடுது. ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோச்சிங் நிறுவனம் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே ஸ்கூல் டைம்லயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஇஇ, நீட் மாதிரி பெரிய பரீட்சைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல பெரிய பிளஸ் என்னன்னா, பசங்க தனியா ஒரு கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாடலோட லட்சியமே ரொம்ப தெளிவானது. ஒவ்வொரு ஸ்கூலையும் ஒரு போட்டித் தேர்வுல ஜெயிக்க வைக்கிற ஒரு ஹப்பா மாத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் தனியா கோச்சிங்குக்காக அலையவே வேண்டாம், அவங்க படிக்கிற ஸ்கூல்லே எல்லா வசதியும் கிடைக்கணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். பகுதி 3, கற்றல் சூழலுக்குள். சரி, ஐடியாவா கேட்கறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நிஜத்துல பிராக்டிக்கலா இது எப்படி வேலை செய்யுது? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஓகே, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? முக்கியமா 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அவங்களோட இலக்கு ஜேஇஇ, நீட் மாதிரி பெரிய நுழைவுத் தேர்வுகளா இருக்கலாம், இல்ல என்டிஎஸ்சி, ஒலிம்பியாட் மாதிரி தேர்வுகளா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அவங்களோட போர்டு தேர்வுகளுக்கும் சேர்த்தே தயார்படுத்துது. அதாவது போர்டு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ரெண்டுக்குமே ஒரே இடத்துல ட்ரைனிங், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். இது எல்லாம் யாரு நடத்துறா? ஸ்கூல் மேனேஜ்மெண்டா? இல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஐஐடி, என்ஐடில படிச்ச அனுபவம் உள்ள டீச்சர்ஸ், வருஷத்துக்கான அகாடமிக் பிளான், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்ஸ், டெக்னாலஜி சப்போர்ட்னு A to Z எல்லாமே அந்த கோச்சிங் பார்ட்னர் தான் பார்த்துப்பாங்க. அதனால ஸ்கூல் நிர்வாகத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் இல்லாம இந்த திட்டத்தை ஈஸியா நடத்த முடியுது. இந்த மொத்த சிஸ்டமும் ஒரு 8 முக்கியமான தூண்கள் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல சிலபஸ ஒண்ணாக்குறது, அதாவது ஸ்கூல் போர்டு எக்ஸாமுக்கான என்சிஆர்டி பாடத்தையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பாடத்தையும் ஒண்ணா இணைச்சிடுவாங்க. அடுத்ததா 8ஆம் வகுப்புல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு தொடர்ச்சியா டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றத்தை கண்காணிப்பாங்க. இது வெறும் கிளாஸ் ரூம் கோச்சிங் மட்டும் இல்ல, வீடியோ லெக்சர்ஸ், பர்சனல் மென்டரிங், ஏன் பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்டுன்னு டெக்னாலஜியும் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் மாதிரியே இருக்கு. பகுதி 4, மும்முனை வெற்றி. சரி, இதனால யாருக்கு லாபம்? இந்த மாடலை கொண்டு வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வின் 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 சிச்சுவேஷன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், பேரண்ட்ஸ் 3 பேருக்குமே இதுல நன்மை இருக்குங்கிறாங்க. அது உண்மையா? வாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன பெனிஃபிட்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வெறும் மக்கப் பண்றதுக்கு பதிலா கான்செப்டை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. கணக்குகளை வேகமாவும் தப்பில்லாமலும் போடுற திறமை வளருது. ஒரே கல்லுல 2 மாங்க மாதிரி போர்டு எக்ஸாமும் ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஓகே. இது அவங்களோட தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு நல்ல காலேஜுக்கு போறதுக்கான பாதையையும் ரொம்பவே தெளிவா காட்டுது. அடுத்து ஸ்கூல்ஸுக்கு என்ன லாபம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மார்ட் மூவ். ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலோட பேரும் புகழும் அதிகமாகும். இதனால அட்மிஷன்ஸும் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் செய்யாமலே ஸ்கூலுக்கு ஒரு புது ரெவென்யூவும் வருது. இது அந்த ஸ்கூலை மற்ற ஸ்கூல்ஸை விட ஒரு படி மேல ஒரு மாடர்ன் எஜுகேஷன் லீடரா மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்கூல்ஸ்க்கு 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அட்மிஷன்ஸ் அதிகமாகுது, ரிசல்ட்ஸ் நல்லா வருது, புதுசா வருமானமும் கிடைக்குது.
இந்த 3 விஷயம்தான் பல ஸ்கூல்ஸ இந்த மாடல் பக்கம் இருக்குது. சரி, கடைசியா பேரண்ட்ஸ், அவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி. இனிமே ஸ்கூலுக்கு ஒரு பக்கம், கோச்சிங்க்கு ஒரு பக்கம்னு குழந்தைங்கள அலைய விட வேண்டியதில்ல. டிராவல் பண்ற நேரம் மிச்சமாகுது. அதை விட முக்கியமா ஒரு ஆப் மூலியமாவே அவங்க குழந்தையோட படிப்பு எப்படி போகுதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேரண்ட்டுக்கு இதை விட பெரிய மன அமைதி என்ன வேணும் சொல்லுங்க. 5வது மற்றும் கடைசி பகுதி, ஒரு பரந்த பார்வை. ஓகே, இதெல்லாம் சரிதான். ஆனா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிச்சு பார்ப்போம். இந்த மாடல் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனோட ஃபியூச்சரே மாத்தி அமைக்குமா? இது ஒரு நல்ல மாற்றமா இல்லையாங்கிற பெரிய கேள்விக்கு வருவோம். நாம இங்க பேசிட்டு இருக்கிறது வெறும் ஒரு புது சிஸ்டம் பத்தி இல்ல. இது ஒரு தத்துவ ரீதியான மாற்றம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல்னா என்ன, நமக்கு அடிப்படை கல்வியை சொல்லித்தர்ற ஒரு இடம். ஆனா இப்போ அது போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆல் இன் ஒன் வெற்றி மையமா மாறிட்டு வருது. இது கல்வியோட நோக்கத்தையே மாத்துற மாதிரி உங்களுக்கு தோணலையா? கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த ஒருங்கிணைந்த மாடல் உண்மையிலேயே மாணவர்களோட சுமையை குறைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா, இல்ல நம்ம ஸ்கூல்ஸோட உண்மையான நோக்கத்தையே மாத்தி அதை வெறும் மார்க் எடுக்கிற மெஷின்களை உருவாக்குற ஃபேக்டரியா மாத்திருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?